நான் சுமுக விஸ்வநாதன். நமஸ்காரம். வருமுன் காப்போம், வந்தாலும் வெல்வோம். கிருஷ்ணதேவராயர் இருக்கார் இல்லையா, அவரோட ராஜ்யத்துக்கு ஒரு தடவை ஒரு எதிரிகள் தாக்குதல் அச்சுறுத்தல் வந்தது. அப்போது எப்படி இப்போ நம்மளோட வாழ்க்கையில் கொரோனா அச்சுறுத்தல் வருது இல்லையா, அது போல் எப்பயும் இந்த மாதிரி ஒரு பயம் வந்தால் என்ன பண்ணுவோம்? ராஜா என்ன பண்ணுவா? அவசரமாக தன்னோட பாதுகாப்புகள் எல்லாம் வலுப்படுத்த ஆரம்பித்தார். கோட்டையெல்லாம் ஸ்ட்ராங் ஆக்கினார். சிப்பாய்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தார். அப்புறம் ஆயுதங்களெல்லாம் ஷார்ப் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இந்த மாதிரி பல நடவடிக்கைகள் எல்லா ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருமா சேர்ந்துட்டு அதை செய்ய ஆரம்பித்தான். ஆனால் நம்ம தெனாலிராமா இருக்கார்ல, அவர் ஹாலிடேஸில் இருந்தார். அவர் இது எதையும் கண்டுக்கல. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? குழந்தைங்களோட சேர்ந்துட்டு கிட்டி புல் விளையாடுவா. பார்த்துருக்கேளா? ஒரு பெரிய குச்சி ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு சின்ன குச்சி இருக்கும். கில்லி தாண்டுன்னு கூட சொல்லுவா இதை. அது ரெண்டையும் அந்த சின்ன குச்சியை இப்படி வச்சு இப்படி நெம்பி விட்டு விளையாடுவாங்க. ஸோ பழைய கால பாரம்பரிய விளையாட்டு அது. ஸோ இந்த கிட்டிப்புல் விளையாடின்னு இருந்தார் குழந்தைங்களோட சேர்ந்துட்டு. இப்போ ராஜாவோட மந்திரிகளுக்கெல்லாம் பார்த்து ரொம்ப கோவம் வந்தது. என்னடா இது, நம்ம எல்லாரும் இவ்வளோ விழுந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இந்த ஒரு மனுஷன் மட்டும் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் சாக்கு, நம்ம ராஜா கிட்ட இவரை போட்டு விட்டு ராஜாவோட குட் புக்ஸ்லேருந்து இவரை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி எல்லாருமா சேர்ந்துட்டு ராஜா கிட்ட போனாங்க. இதை போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரூஃப் ஒன்று வேணும் இல்லையா? ஸோ இவர் ஒரு மனுஷனை வழியில் போகிற ஒரு மனுஷனை இவர் அடிச்சிட்டார் அந்த விளையாடும்போது. தலையில் அடிபட்டுடுது. ஸோ அந்த அடிப்பட்ட மனுஷனையும் ப்ரூஃபுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ராஜா கிட்ட. போய் சொல்கிறாங்க, ராஜா இங்கே பாருங்களேன், நம்ம எல்லாரும் இவ்வளோ வேலை செஞ்சுட்டுருக்கோம், தெனாலிராமோட அட்டூழியத்தை பாருங்கள், ஒரு வேலையும் செய்கிறதில்ல, பண்ணுறவங்களையும் கெடுத்துட்டு பாருங்கள், இந்த வழிபோக்கர் நம்ம பிரஜை தான் இவரை இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு கொடுக்குறாங்க. நன்னா ராஜாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுறது. அந்த மனுஷனா தலையில் ரத்தம் சொட்ட நிற்கிறார். உடனே ராஜா சொல்கிறார், முதல்ல இவரை கவனிங்க, இவருக்கு வேணுங்கிற மெடிக்கேஷனை பண்ணிவிட்டு கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வாங்க, நான் தெனாலிராமாவை கூப்பிட்டு விசாரிக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே இந்த அமைச்சர்கள் எல்லாம் அவருக்கு விண்டான இங்கே ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிவிட்டு அவரை வீட்டில் கொண்டு போய் விடும்போது தான் பார்க்குறாங்க, எதிரி நாட்டோட முக்கிய உளவாளியே அவர் தான்ட்டு. அப்போ தான் அவங்களுக்கு புரியறது, தெனாலிராமா எவ்வளவு சாதுரியமாக தன்னோட ராஜ்யத்தை காப்பாற்றிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாம் பாராட்டுக்கள் எல்லாம் நடக்கிறது, ராஜ்யம் காப்பாற்றப்படுறது. இதுதான் கதை. இப்போது நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? எப்படி ராஜ்யத்தை தெனாலிராமா சாதுரியமாக காப்பாற்றினாரோ, நம்ம உடம்ப நோய்கள் அப்படிங்கிற எதிரிகள்டேருந்து நம்ம சாதுரியமாக எப்படி பாதுகாத்துக்கிறது, அதுக்கு உண்டான வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மருந்து குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டு நாட்டு மருந்துக்கெல்லாம் ஆதாரம் என்ன? சுக்கு, மிளகு, திப்பிலி. அதிலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் சுக்கு எடுத்து 2 தட்டி வச்சுருக்கேன். மிளகுல 2 வெரைட்டிஸ். ஒன்று குறுமிளகு, வால் மிளகு. இந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். எல்லாமே எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். அதனால எங்கே கிடைக்கும்னு யோசிக்க வேண்டாம். குறுமிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துட்டுருக்கேன். மிச்சமெல்லாம் 1 ஸ்பூன் தான், இது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். திப்பிலியில் அகெயின் 2 வெரைட்டிஸ். அரிசி திப்பிலி, கண்டந்திப்பிலி ஒரு ஸ்பூன். அப்புறம் வெந்தயம், ஜீரகம், ஓமம், தனியா, துவரம்பருப்பு, மஞ்சள். இது பால் பெருங்காயம். நம்ம சாதாரண பெருங்காயம், கட்டி பெருங்காயம் அதெல்லாம் வேண்டாம். மருந்து அப்படிங்கிறதுனால நாட்டு மருந்து கடையில் போய் பால் பெருங்காயம் வாங்கிக்கோங்க, ஒரிஜினல் பெருங்காயம். அப்புறம் ஒரு 4-5 மிளகா வத்தல். இதுதான் தேவையான மருந்து சாமான்கள். இது தவிர வெத்தலை, தூதுவளை, கருகப்பலை, இது 3யுமே நான் நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். வெத்தலையை எப்பயுமே அதோட காம்பையும் பின்னாடி இருக்கிற தண்டையும் நுனியையும் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 தூதுவளை, ஒரு கைப்பிடி கருகப்பலை. இது தவிர உங்களுக்கு கிடைக்கிறதுனா ஒரு 2 பீஸ் பிரண்டை, கொஞ்சம் குப்பைமேனி, அதை 2யும் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய பூண்டு ஒரு 3 வச்சுட்டுருக்கேன். பெருசு ஏன் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னா, குழம்புல ஒரு தான் மாதிரி அரிச்சு போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக பெரிய பூண்டு 3. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நனைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு, கண்டிப்பாக கல் உப்பு தான், பொடி உப்பு வேண்டாம் நாட்டு மருந்து குழம்புக்கு. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், கண்டிப்பாக அகெயின் இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் சூட் ஆகும், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம பண்ணுற ப்ரொசீஜருக்கு போகலாம்.
இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சும்மா ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டுன்ட்டு ஒன்றா நம்ம மருந்து சாமானை வறுக்க ஆரம்பிக்கணும். நல்லா சிம்மில் வச்சு முள்ளமாக போட்டு கொஞ்சமாக இதெல்லாம் நம்ம பொடி பண்ண போகிறோம். சுக்கு போட்டுன்ட்டேன், மிளகு போட்டுக்கிறேன். எப்பயுமே சமைக்கும்போது நம்ம தாட்ஸ் அதிலேயே இருக்கணும். ஆஹா, நான் இந்த மாதிரி மிளகு போடுறேன்னா என் குழந்தைக்கு சளியே பிடிக்காது போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம தாட்ஸ் அதுலேயே வச்சுட்டு நம்ம பண்ணும்போது அதோடைய எஃபெக்டே வேறு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், அது உண்டான பலன்களும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது போடுறதுக்கெல்லாம் ஒரு ஆர்டர்லாம் கிடையாது. நம்ம எல்லாம் சவக்கிற மாதிரி சிம்மில் வச்சு மொள்ளமாக வறுத்துக்க வேண்டியதுதான். பருப்பு மட்டும் கொஞ்சம் செவந்துக்கணும். என்ன ஒரு வாசனை, மருந்து வாசனை இப்போவே வருது. எல்லாம் படப்படப்படன்னு பொரியறது, நல்லா வறுபடுறது. ஸோ இதெல்லாம் வறுபட்ட உடனே இதை தனியாக எடுத்து வச்சுட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இலைகளை வறுக்கலாம். ஏன்னா அரையும் போது மொத்தமாக சேர்த்து போட்டோம்னா அரையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த இலைகளெல்லாம் போடணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை தனியாக எடுத்துக்கிறேன். திருப்பி ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இந்த வெத்தலை, தூதுவளை, கருகப்பிலை, அது மூலியமாக போட்டு அதையும் லேசாக வதக்கிக்கிறேன். நல்லா அந்த வெத்தலையோட வாசனை வதங்கும் போது அவ்வளோ அருமையாக வருது. ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரை ஐட்டம்ஸ் வறுத்துண்டது ப்ளஸ் இந்த கீரைகள், இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு ரொம்ப நல்லா கண்ணுக்கு வச்சுக்கிற மை மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்டாக இதை ரெண்டையும் நம்ம அரைச்சிக்கணும். நம்ம மருந்து ஐட்டம்ஸ் மட்டும் ஒரு தடவை நாட்டு மருந்து கடையில் போய் கலெக்ட் பண்ணிட்டோம்னா இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பார்த்தேன்னா இப்போ நான் 5 ஐட்டம்ஸ் தான் வச்சுட்டுருக்கேன். இங்கே செக்கில் ஆட்ட நல்லெண்ணெய், கல்லுப்பு, உரிச்ச பூண்டு, நம்ம மருந்து சாமான் எல்லாம் வறுத்து வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த அரைச்ச விழுது நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா புளிக்கரைசல், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ். இதை ஒரு அடி கனமான பாத்திரத்தில் பண்ணணும். நான் இன்றைக்கி மாக்கல் சட்டியில் பண்ணுறேன். இது ஒரு 100-150 வருஷம் பழைய எங்கள் ஆற்றுலேருந்து எங்கள் அம்மா கொடுத்த சட்டி. இது மருந்து ஐட்டம் பண்ணுறது எதாக இருந்தாலுமே ஒரு மண்சட்டிலேயோ கச்சட்டிலேயோ பண்ணுறது நல்லது. இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் அட் ஆல் இல்லைன்னா அடி கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அடுப்பை ஏற்றிக்கிறேன். கொஞ்சம் உண்டுன்னு நல்லெண்ணெயை விட்டுக்கணும். இல்லை நல்லா ஒரு 2 கரண்டியை விட்டுக்கலாம் நல்லெண்ணெயை. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெயில் முதல்ல நம்ம உரிச்ச பூண்டை போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு எவ்வளோ உங்களால் உரிக்க முடியுமோ, பொறுமை இருக்கோ அவ்வளோ பூண்டு உரிச்சிக்கலாம் இதுக்கு. ஏன்னா நம்ம குழம்பு சாதம் சாப்பிடும்போது தான் மாதிரி இந்த பூண்டை அரிச்சு போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூண்டு நல்லா வதங்கிக்கட்டும் இந்த எண்ணெயில். இப்போது பூண்டு நல்லா பொரிஞ்செடுத்து
ஸோ நொறையாக வருது, நல்லா பொரிஞ்செடுத்து இப்போது கரைச்ச புளியை விடுறேன். நான் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்ச புளியை உள்ளே விடுறேன். விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம், கல் உப்பை. இப்போ என்ன பண்ணணும்னா புளி நல்லா கொதித்து பச்சை வாசனை போகணும். இப்போது புளி நல்லா கொதித்து புளியோட பச்சை வாசனை போய் புளி நல்லா வெந்தாச்சு. இப்போது நம்ம இந்த மருந்து சாமான் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கரைசலை இல்லை உள்ளே விடலாம். ஃபைனல் டச்சாக கொஞ்சம் வெல்லம் போடணும். இதை வந்து ஒரு கட்டி வெல்லம் போடணும். இதை நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்ல விட்டு போயிடுத்து, பட் நீங்கள் மறந்துடாமல் ஒரு வெல்லத்தை போட்டுடுங்க. இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சமாக அந்த மருந்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நான் அலம்பி விடுறேன் தண்ணியை. அவ்வளோதான், நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ணுற வேலைகள்லாம் முடிஞ்சாச்சு. இது நல்லா கொதிக்கணும். இது ஒரு 15 to 20 minutes நல்லா கொதிக்கணும். கொதித்து நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் மேலே முதக்க ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இப்போது நல்லா எனக்கு நான் விட்ட எண்ணெய் எல்லாம் அழகாக வெளியில் வந்து முதங்கி நிற்கிறது. ரொம்ப நல்லா ஆகிடுது எனக்கு மருந்து குழம்பு. வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ நமக்கு சூப்பரான மருந்து குழம்பு ரெடி ஆகிடுது. உணவே மருந்து என்ன பயத்தினை வெல்வோம். இந்த மருந்து குழம்பை எப்படி சாப்பிடணுன்னா, சூடான சாதத்தில் நல்லா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு இதை விட்டு கொஞ்சமாக, ரொம்பலாம் மருந்து குழம்பு விட்டுன்றக்கூடாது, காரமாக இருக்கும். கொஞ்சமாக மருந்து குழம்பை விட்டு பிசைஞ்சு சுட்டாப்பழம் தொட்டுன்னு சாப்பிடணும். ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா தூக்கம் வரும், உடம்பு நல்லா கலகலன்னு ஜம்முன்னு இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வாய்ஸ் ஆஃப் லாவண்யா. நன்றி, வணக்கம்.